சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 12/5/2024 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 29ஆம் நாள், பஞ்சமி திதி. இன்று நள்ளிரவு 2:04 வரை, திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:26 வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலனுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அல்லது வேலை தொழில் அமைப்புகளில் புதிய முயற்சிகளை செய்வதற்கோ மிகவும் ஏற்ற நாளாக இந்த நாள் அமையும். சொந்த வாழ்க்கையில் கூட இன்றைக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய சில முடிவுகளை செய்து அதன் மூலமான பணவரவுகள் உயர்வுகளை அடையக்கூடிய நல்ல நாள் என்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் இன்றிலிருந்து சுபத்துவமாக வலுவான நிலைக்கு மாறுறார். இது வரைக்கும் கடந்த ஒரு 2-3 மாதமாக உடம்பில் என்ன வியாதினே கண்டுபிடிக்காமல், எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, அது சரியில்லை இது சரியில்லை, ஆனால் டாக்டர்கிட்ட போனால் எதுவுமே இல்லை, உங்கள் மனசில் தான் எல்லாம் இருக்குது, உடம்புல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல, தலை கிருகுன்னு சுற்றுது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்றவங்க எல்லாத்துக்குமே உடம்பில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே சரியாக போய்விடும் என்கின்ற தைரியமும் புத்துணர்ச்சியும் வரக்கூடிய நல்ல நாளாக ஒரு 60-70 வயது கடந்தவர்கள், ஒரு நடுத்தர வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். இளையவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் இப்போது வரப்போகுது. ஒரு பங்குச்சந்தை அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, ஒரு நல்ல வேலை, ஏற்கனவே ஒரு நல்ல வேலையை நழுவ விட்டுட்டேன்றவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல முடிவுகள், இது தேவையா அது தேவையா, இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா, அதில் நீங்களே சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை. வேலைகளில் தான் இல்லை, சொந்த வாழ்க்கையில் கூட இவர் தேவையா அவர் தேவையா என்பது போன்ற அமைப்புகளில் நல்ல முடிவுகள், குழப்பமில்லாத தன்மைகள். ராசியில் 2 சுவர்கள் அமர்ந்திருக்கின்றதுனால எதிலையுமே கொஞ்சம் திணறாமல் தடுமாறாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கல்வி கல்லூரி அமைப்புகளில் இருக்கக்கூடிய மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்கின்ற உயர் படிப்பு அமைப்புகளில் கூட நல்ல தீர்மானங்கள் வரக்கூடிய சிறப்பு நாளாகவே அமைந்திருக்கிறது அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2-5 கூடிய யோகாதிபதியான புதன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறார். பிள்ளைகளால் இன்றைக்கு ஒரு கௌரவமான நல்ல செலவுகள் இருக்கும். என்ன செலவு செஞ்சாலும் பிள்ளைங்களுக்காக தானே, வர்ற வருமானத்தில் எல்லா காசும் பிள்ளைங்களுக்கு தானே. இன்றைக்கி ஒரு வீடு கட்டினாலும், இன்றைக்கி ஒரு தொழிலை ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சாலும், ஒரு காடு வாங்கினாலும், ஒரு நிலம் வாங்கினாலும் நாம் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, அவ்வளவும் பிள்ளைங்களுக்காக தானே கொடுத்துட்டு போக போகிறோம். வாழ்க்கையின் தாத்பரியமே நம்ம பெற்ற பிள்ளைகளுக்காகத்தானே என்பது போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு குழந்தைகளால் நல்ல செலவுகள், அவங்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துறது, அவங்களுக்கு ஏதாவது வாகனம் வாங்கி கொடுக்கறது, அவங்க எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடு செய்கிறது, அல்லது இன்றைக்கு அவங்க பேரில் ஒரு 10 ரூபா போட்டு வைப்போம், நாளைக்கு அது ரொம்ப பெருசாக வரும் என்பது மாதிரியான ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனசு சிந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரங்க அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. இளையவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனசு ரொம்ப திடமாகவே இருக்கும். எது நமக்கு நல்ல வழி, எந்த மேற்படிப்பு படிக்கலாம், அதாவது எல்லா நிலைகள்லையுமே பிஹெச்டி போன்ற உயர் படிப்பு படிக்கலாமா, ஐஐடி போன்ற இடங்களில் சேர்கிற அளவுக்கு நம்ம என்னென்ன ட்ரைனிங் எடுத்துக்கணும், இந்த கோச்சிங் சென்டருக்கு போகலாமா அந்த கோச்சிங் சென்டருக்கு போகலாமா, இவருடைய டியூட்டிங் நல்லா இருக்குமா இவருடைய டீச்சிங் நல்லா இருக்குமா என்பது போன்ற ஒரு வழிகாட்டுதல்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பெண்களால் இன்றைக்கு செலவுகள் வரும். பெண்வழி உறவுகளின் மூலமாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அக்காள், தங்கை, அத்தைமார்கள் அல்லது சித்தி, அம்மா இவங்க போன்றவர்கள் மூலமாக செலவுகள், அவங்க விரும்பின ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு இயல்பான நல்ல சந்தோஷமான எதிர்காலத்தை அறியக்கூடிய சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு அத்தனை ரிஷபராசிக்காரங்களுக்கும் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாள். கடந்த 3-4 மாதமாகவே மிதுனராசிக்காரங்க நல்லாவே இல்லைன்றது தான் உண்மை. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சம், கிரகணம், அப்படியே பாபத்துவம், முதல்ல செவ்வாயோட சேர்க்கை, அப்படி இப்படின்ட்டு செவ்வாய், ராகு, கிரகணம், நீச்சம் போன்ற நிலைமைகளில் ஒரு 3 மாதமாக இருந்தார். இந்த 3 மாதம் மனசே சரியில்லை.
என்னடா அஷ்டமச்சனி இப்போ தான் முடிஞ்சது நல்ல ஐட்டம்னு பார்த்தா எல்லாம் அப்படியே மறுபடியும் இந்த மாதிரி அடக்கமடக்காக கிடக்குதே என்கின்ற மாதிரியாக ஒரு குழப்ப நிலைகளில், எதையும் சமாளிக்க முடியாத நிலைமைகளில், பொருளாதார பின்னடைவு, உடல்நல பின்னடைவு, அல்லது எதிரிகளால் தொல்லை, அல்லது பிடிக்காதவர்களால் ஏதேனும் ஒரு நிலையில் சங்கடம் என்பது போன்ற அத்தனை அமைப்புகளையும் மிதுன ராசிக்காரர்கள் சமீபத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதமாக அனுபவிச்சிங்க இல்லையா? அவைகள் எல்லாமே இன்று முதல் தீரக்கூடிய அமைப்பு. இன்றிலிருந்து கிட்டத்தட்ட எல்லா நிலைமைகளையும் உங்கள் ராசிநாதன் அப்படியே வெளியே வந்து லாபஸ்தானத்தில் நல்ல யோகாதிபதியான சுக்கிரன் கூட இருக்கிறார். ஆக ராசிநாதன் சுபத்துவம் அடைகின்ற இந்த நாளில் கடந்த ஒரு 2 அல்லது 3 மாதங்களாக என்ன தொல்லைப்படுத்தக்கூடிய விஷயங்களாக நடந்ததோ அதிலிருந்துலாம் அப்படியே வெளியே வருவீங்க. மனசுக்கு சங்கடமாக என்னென்ன நடந்ததோ, முக்கியமாக அரசு அதிகாரிகள் போன்றவர்கள், புதன் புக்தி நடந்தவர்கள், புதன் தசை நடந்தவர்கள் அனைவருக்குமே கடுமையான பாதிப்புகளிலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மை, பிடிக்காத தன்மையிலிருந்து அத்தனையும் நீங்களே மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்லவைகள். உங்களுக்காக மற்றவர்கள் போராட தேவையில்லாமல் நீங்களே உற்சாகப்படுத்தி கொண்டு புத்துணர்ச்சியோடு போராட்டங்களை ஆரம்பித்து அதில் வெற்றியும் காணக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய புதன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார். தொழிலில் நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். தைரியமாக ஒரு வேலை தொழிலில் இறங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த வேலைக்கு போனால் அப்படின்றாங்க, இந்த வேலைக்கு போனால் இப்படின்றாங்க, வெளிநாட்டில் வேலைக்கு போகலாமா, முடியவே முடியாது. பிள்ளைகளை யார் பார்க்குறது, மனைவி யார் பார்க்கறது, கணவனை யார் பார்க்கறது, வயதான அப்பா அம்மாவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அஷ்டமச்சனி வேறு நடக்குது, அதை காணோம் இதை காணோம் காசை காணோம் தைரியத்தை காணோம், இந்த மாதிரியான ஒரு குழப்பங்களே இருந்தவங்களுக்கு படிப்படியாக அத்தனையும் தீரும் மாதிரி பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் கொஞ்சம் கடுமையான பாதிப்புகளில் இருக்குது. அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய அமைப்புக்கு தூர இடங்களில் போய் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில் நிலைமைகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஸ்டெடினஸ், ஒரு நிரந்தரமான அமைப்புகள் வரப்போகிறது. ஒரு பணி நிரந்தரம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், தற்காலிக பணி தான் இருக்கிறேன், கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லாத ஒரு தற்காலிக பணியாக இருக்கிறேன், அதற்கான ஒரு தேர்வுகள் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது அதற்கான ஒரு ஆட்கள் அனுமதிகள் போன்றவைகளுக்கான மனு கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரியான முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள், இருக்கின்ற வேலைக்கு சரியான அமைப்பில் நிரந்தரமாக வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த வாரத்திலேயே அவைகள் அனைத்திற்குமான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல அமைப்புகள். அதைவிட முக்கியமாக அறிவை மூலதனமாக வைத்து தொழிலை ஆரம்பித்திருக்கக்கூடிய, அதாவது பணம் போடாமல் கன்சல்டேஷன் மாதிரியான தொழில் அமைப்புகளை செய்யக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு தனாதிபதி 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற பணவரவு கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். பொதுவாகவே 2, 9, 11ஆம் இடங்கள் தொடர்புகளை அடைந்தால் அந்த வருடத்தில் அந்த மாதத்தில் அதிகமான வருமானம் வரக்கூடிய வாரம் நாளாக அதுவாக தான் இருக்கும். அது இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. 2, 11 கூடியவர் 9ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து மிகப்பெரிய அமைப்பில் இருக்கிறார். லாபாதிபதியும் ஜீவனாதிபதியும் 9ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறதுன்றது மிகப்பெரிய அமைப்பு. வியாபாரத்தில், விவசாயத்தில், எந்த துறையில் இருக்கிறீங்களோ தொட்டது தொடங்கக்கூடிய பிறந்த கால அமைப்புகளில் ஜாதக தசாபக்தி கொஞ்சம் கூடுதலாக நல்லா இருந்ததுன்னா கோடிக்கணக்கில் இப்போ சம்பாதிக்க போகிறீங்க சிம்மராசிக்காரங்க எல்லாருமே. இது வரைக்குமே 11 கூடியவர் 2 கூடியவருமாகிய புதன் ஒரு 3 மாதமாக நல்லா இல்லாமல் இருந்தார். தொழில் துறையில் நஷ்டம், தொழில் துறையில் சங்கடம், தொழில் துறையில் எதிர்ப்பு, வேலைக்கு ஏண்டா போகிறோம்ன்ற ஒரு நிம்மதியில்லாத சூழல், அல்லது வேலை போயிடுச்சு, வேலை இல்லை, இந்த மாதிரியாக ஒரு 3 மாத காலத்திற்குள்ளாக கடுமையான போராட்டங்களுக்கு உள்ளான சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பணம் வரக்கூடிய அமைப்பு, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தைரியம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2, 9, 11 என்பது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு தொடர்பு இப்போது வந்திருக்கு. அது இன்னும் 20 நாள் அல்லது 25 நாள் இதே மாதிரியான 9ஆம் இடத்திலேயே இவர்கள் சேர்ந்திருப்பார்கள். இந்த அமைப்பில் உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள், பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் தெரிந்து, பணம் சம்பாதிக்கக்கூடிய வித்தைகள் அத்தனையும் தெரியக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அத்தனை நிலை மாற்றங்களும், இளைஞர்களுடைய கனவுகள் பலிக்கக்கூடிய அத்தனையிலும் சில சொகுசாக வாழக்கூடிய வழிகள் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் இப்போது 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. யோகாதிபதியாகிய சுக்கிரன் அங்கே அவர் கூடவே இருந்து 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. 8இல் ராசிநாதன் மறையலாமா ஐயா, அதுவே கொஞ்சம் பலவீனமான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 3 மாத காலமாகவே அவர் கிரகண தோஷத்தில் இருந்தார், ராகுவோடு சேர்ந்திருந்தார், அதைவிட மேலாக நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமையை அடைந்திருந்தார்.
ஒன்றுமே இல்லாததுக்கு இப்போ இந்த சாப்பாடாவது கிடச்சது பரவாயில்லையா, 3 நாள் பட்டினி கிடந்தவனுக்கு காலையில் 4வது நாள் காலையில் கொஞ்சம் பழைய சோறு கிடச்சா எப்படி இருக்கும்? அந்த பழைய சோறு தேவ அமிர்தமாக இருக்காதா? அது மாதிரியாக ஒரு 3 மாதம் பலவீன நிலையில், வக்கர நிலையில், கிரகண நிலையில், நீச்ச நிலையில் இருந்த புதன் இன்றிலிருந்து முழுவதுமாக எல்லாம் மாறி 8ஆம் இடத்திற்கு ஆரம்பிக்கிறார். ஆகவே எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகள் கடந்த 3 மாதங்களாக பணத்தை இழந்தவர்களுக்கு எந்த இடத்தில் தொலைத்தீர்களோ அந்த இடத்திலேயே வரக்கூடிய அமைப்பு. குறிப்பாக மான அவமானங்கள் இருந்தவர்கள், அதாவது ஒரு வீண் பழி சுமத்தப்பட்டவர்கள், பெண்களினால் ஏதேனும் ஒரு நிலையில் கெட்ட பெயரை ஏற்படுத்திக்கிட்டவங்க, குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மாதிரியான என்ன இவர் நல்ல புத்திசாலியாக இருந்தார், இப்போது இவராக அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறார், புத்தி கட்டு போச்சா இவருக்கு அப்படின்னு சில வார்த்தைகள் வரும் இல்லையா? இந்த மாதிரியான வார்த்தைகள் அனுபவித்த கேட்ட அனைத்து அமைப்பினருக்கும் இப்போது நல்ல விதமான நிலை மாற்றங்கள், உங்களுக்கே நல்ல விதமான தன்னம்பிக்கை தைரியங்கள் வரக்கூடிய தன்மை என அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான புதனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. 9ஆம் அதிபதி இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறனால பாக்கியங்கள் நிறைவாகவே கிடைக்கும். கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மனைவி வழி சொந்தங்களோடு சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அல்லது மாமனார் மச்சான் மால்கிட்டிருந்து உதவிகள், சரீர உதவி அல்லது பண உதவி ஏதாவது எதிர்பார்க்குறவங்க, அல்லது மனைவிக்கு இதை செஞ்சு கொடுக்கணும், அல்லது மகளுக்கு இவர்களிருந்து வந்து இப்படி செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரியான பிறரிடமிருந்து உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் உரிய உதவிகள் சரியான பருவத்தில் சரியான நேரத்தில் இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய ஆரம்ப முதல் நாளாக இந்த நாள் அமையும். விரயங்கள் வேறு நிற்கும். கடந்த ஒரு 3 மாதமாக பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தோடையே அவர் தொடர்பு கொண்டு 12ஆம் இடத்தை பார்த்திருந்து ரொம்ப பலவீனமான நிலைமையில் இருந்தார். ஒரு 3 மாதமாக சமாளிக்க முடியாத அளவுக்கு கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு கடன் வாங்கித்தான் செலவு பண்ணேன் என்று இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் செலவுகள் நிற்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மாமன் வழி உறவுகள் கூட நன்றாக இருக்கும். ஒரு 2-3 மாதமாகவே தாய் மாமன் வழியில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்ததுன்றதான் உண்மை. என்ன இன்றைக்கு இப்படி அம்மாவுடைய அண்ணன் தம்பிகளைத்தானே தாய்மாமன் சொல்கிறோம். அவர்கள் முன்பெல்லாம் நன்றாக இருந்தார்கள், இப்போது வேறு மாதிரியாக ஒரு நிலையில் நம்மளை ஒதுக்குவது போல செயல்படுறாங்க, அல்லது நமக்கு எதிராக செயல்படுகிறார்களே. இந்த மாதிரியான ஒரு கணிசமான அமைப்பில் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்தவர்கள் அனைவருக்குமே இப்போது குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு என அனைத்தும் சீராக சிறப்பாக நடைபெறக்கூடிய மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் செயல்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. அட்டமாதிபதியாகிய புதன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் மறைந்து சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். லாபாதிபதி அவர் வீட்டுக்கு 8ல் இருக்கிறார் என்கின்ற நிலைமை இதுவரைக்கும் நடத்தி காட்ட முடியாத கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் இனிமேல் ஒரு 2-3 வார காலத்திற்குள்ளே அதை செஞ்சு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒன்று சின்னதாக சிலிப்பானா கூட காசு போச்சே, மொத்த காசும் போயிடுமே, ஒன்றும் சரி வராதே, வந்தால் பல மடங்காக வருமே, வராவிட்டால் மொத்தமும் போய்விடுமே, இந்த மாதிரியான குழப்பத்தில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளோடு செய்து கொண்டிருப்பவர்கள், அல்லது ஒரு நிலையில் ஒருவருடைய விருப்பம் சம்மதத்திற்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு சில விஷயங்களை மறைத்து ரகசியம் காத்து கொண்டிருக்கின்ற விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அவ்வளவும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. புதன் பலவீனத்திலிருந்து விலகி சுபத்துவமாவது என்பது பெண்களிடம் கூட நீங்கள் நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு. சிலரை வாழ்க்கை துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய பருவ வயது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எண்ணம் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பணியிடங்களில் இப்போது பாதுகாப்பு இருக்கும், பணியிடங்களில் பதவி உயர்வு இருக்கும். ஹெச்ஆர் போன்ற அமைப்புகளில் வேலை செய்கிறவங்களுக்கு இப்போது ரொம்ப பெரிய நல்ல பேர் கிடைக்கும். எல்லா இடங்கள்லையும் ஒரு அறிவு சார்ந்த துறைகளில் வேலை செய்யக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே, குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, மனக்கவலைகள் தீரக்கூடிய அற்புதமான மாற்றம் உள்ள நல்ல நாள் இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4-7ஆம் அதிபதியான புதன் இப்பொழுது 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு. மனைவி, குழந்தைகள், கணவன், குழந்தைகள் மூலமாக இன்றைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிறப்பான நன்மைகள் இருக்கும். மனைவியவோ குறை சொல்லி அல்லது குழந்தைகளை குறை சொல்லி குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, குடும்பத்திலேயே குழந்தைகள் இப்படி இருக்குது, எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன்லேயே இருக்குது, எப்போ பார்த்தாலும் கேம்லேயே இருக்குது, மனைவி அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்றாரு, நான் தான் வேலைக்கு போயிடுறேன், கணவர் வேலைக்கு போயிடுறார், இப்படி வேலைக்கு போயிடுறார், 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால பருவ வயதில் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை சரியாக கவனிக்க முடியல, அந்த குழந்தைகள் தனக்கு தேவையில்லாத ஒன்றைத்தான் செய்கின்றன, எனக்கு நேராக ஒரு மாதிரி நடந்துக்குது, அவர் வந்தவொன்னே ஒரு மாதிரி நடந்துக்குது. இந்த மாதிரியான குழந்தைகளை பற்றிய குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே
குழந்தைகளுக்கான நல்வழிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் என குழந்தைகளால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 3 மாத காலமாகவே புதன் சரியில்லாத அமைப்பில் இருந்ததுனால இந்தந்த பலன்கள்லாம் சில பல அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நடந்திருக்கும். குறிப்பாக கணிதம் சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அக்கௌண்டண்டாக இருக்கிறவங்க, ஆடிட்டர்களாக இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த 3 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பணப்பலன்கள் அல்லது நீங்கள் எடுத்திருந்த ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு தீராத ஒரு பழி போன்ற அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அப்படியே நல்லபடியாக மாறி அலுவலகத்திலேயும் நீங்கள், குடும்பத்திலேயும் நீங்கள் நல்ல பேர் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிகளான புதனும் சுக்கிரனும் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து அப்படியே 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. எல்லா கஷ்டங்களும் படிப்படியாக விலகிவிட்டன என்று சொல்லுவதற்கிணங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேம்பட்ட அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கின்றன. பாக்கியாதிபதி இவ்வளோ நாளாக சங்கடமான ஒரு அமைப்பில் 3 மாதமாக ரொம்ப பலவீனமான நிலைமையில் இருந்தார். பாக்கியாதிபதி பலவீனமான என்ன நடக்கும்? கையில் எதுவுமே நடக்காது. கனவுல பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான், பேப்பரில் இருந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். தூரத்தில் தெரியுது ஆனால் கிட்ட போக முடியலன்ற மாதிரி அப்படியே ஒரு கனவின் மூலமாகவே வாழ்க்கையில் பாக்கியங்கள், நல்லவைகள், வண்டி வாகனங்கள் போன்றவைகளை அனுபவித்து கொண்டிருந்தவர் எல்லாருக்கும் நிஜமாகவே நனவுலேயே நீங்கள் நினச்சது கிடைக்கக்கூடிய நல்ல ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கி. உண்மையில் இன்னும் ஒரு வருடத்திலேயே முழுவதுமாக ஏழரைச்சனி அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு விலகுது. ஐயா, ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லாதவனை கூட ஜோசியக்காரனாக ஆக்கிடுச்சிங்க என்ன. நான் இப்போ ஜோதிடர்கிட்டையா போய் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பகுத்தறிவாதியாக இருந்தேன். ஆனால் இப்போது அந்த ஏழரைச்சனி கொடுத்த தாக்கத்தின் காரணமாக இந்த 3 வருஷம் நான் படாத பாடாயிட்டேன். தெய்வத்தை நம்ப ஆரம்பித்து விட்டேன், ஜோதிடத்தை நம்ப ஆரம்பித்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட எல்லா நன்மைகளும் இன்றிலிருந்து ஆரம்பிக்கின்றன, நேற்றிலிருந்து ஆரம்பித்து விட்டன, 1ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பித்து விட்டன என்பது போன்ற எல்லா கஷ்டங்களும் முடிந்து விட்டன என்கின்ற பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். அனைத்திலும் சிறப்புகள் மகர ராசிக்கு இன்று முதல் உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சம பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் இன்றிலிருந்து 3ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் இருக்கிறாங்க. படிப்படியாக குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் பலவீனமாக இருந்த காலகட்டத்தில் ஒரு 3 மாத காலமாகவே கும்பராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. எல்லாம் எடுத்ததெல்லாம் தோல்வி என்கின்ற அமைப்பு, குழப்ப அமைப்புகள், குறிப்பாக இளைஞர்களுக்கு காதல் தோல்வி, வேலையில் தோல்வி, என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு சங்கடம், குடும்பத்தில் கூட நம்மளை பற்றின இமேஜ் குறைஞ்சி போன ஒரு நிலைமை, எல்லாருமே ஒரு நிலையில் நம்மை பார்த்து ஒரு ஏளனமாக சிரிக்கக்கூடிய தன்மை, ஒரு அவமானத்தால் குன்றி போயிருந்த நிலைமை, இத்தனை அமைப்புகளும் இனிமேல் இன்றிலிருந்து நல்ல விதமாக மாறக்கூடிய சிறப்பான ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பாக்கியங்களை அனுபவிக்க போகிறீங்க. வயதிற்கேற்றார் போல் பாக்கியங்கள், வேலை பாக்கியம், கல்வி பாக்கியம், எல்லா அமைப்புகளிலும் தொழில் நன்றாக இருக்கிறது. பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், அல்லது பெண்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம், மனக்கலக்கம் அப்படியே முழுமையாக தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே படிப்படியாக வெளிச்சத்தை நோக்கி, ஒளியை நோக்கி, இருளிலிருந்து வெளியே வரக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். கடந்த 1 வருட காலமாகவே எனக்கு நல்லா இல்லைங்க, ஏன்னா ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஜென்மச்சனி படாத பாடுபடுத்தி விட்டது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய கும்பத்தினர் அனைவருக்குமே வேலை, தொழில், வியாபாரம், குடும்பத்தை காப்பாற்றுகின்ற தன்மை, குறிப்பாக சம்பளம் வரக்கூடிய அமைப்பு, பணம் வரக்கூடிய அமைப்பு, லாபம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இன்றிலிருந்து அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய, சுக்கிரனும் புதனும் 3ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய தைரியம் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தம்பி தங்கைகளினால் சங்கடத்தை அனுபவித்தவங்களுக்கு இனிமே அந்த குறை தீரக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் இன்றிலிருந்து நல்ல விதமான தன்மை பெற்று 2ஆம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியால் ஆதாயம், மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. ஒரு மாதிரியான சூழல்களில் இருந்து வந்தவர்கள் எல்லாருமே கொஞ்சம் வெளியே வருவீங்க, குடும்பத்தோடு ஒன்று சேருவீங்க. பிரிந்திருந்தவர், கோபித்து கொண்டு போனவர் அப்படியே திரும்ப வீட்டிற்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. கணவன் மனைவி பிரிந்து விடலாமா என்ற எண்ணத்தில் இருந்தவங்களுக்கு கூட அது தேவையில்லை என்கின்ற அமைப்பு. வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை மட்டுமே வந்து செல்லக்கூடிய அமைப்பில் பணியிடத்தில் போய் மாட்டிக்கிட்டேன், வேலை இப்படித்தான், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு, 5 நாளைக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை மாட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே குடும்பத்தோடு இருந்திருக்கக்கூடிய நல்ல கணவன் மனைவி அடையாளம் காட்டப்படக்கூடிய இளைஞர்களுக்கு காதல் ஜெயிக்கக்கூடிய அனைத்தும் சுபமாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். பணவரவு கூட இன்றைக்கு சிறப்பாக இருக்குங்க. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட
போன வாரம் முடியாமல் போயிருந்த தள்ளி போயிருந்த ஒன்று இன்றைக்கே அப்படியே முடிந்து அடுத்த வாரமே பணம் அப்படியே கையில் வரக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் போன்ற ஒரு அறிவால் பிழைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள், நேர்மையான தரகு அமைப்புகளை செய்யக்கூடியவர்கள், கையில் ஆயுதத்தை வைத்து பலந்த வேலை செய்யக்கூடிய டெய்லர்கள் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. குடும்பத்திலே இன்றைக்கி பெரிய சந்தோஷம் இருக்கும். சில பேர் இன்றைக்கு யாத்திரை செல்லக்கூடிய தன்மை, அல்லது இளைஞர்கள் இன்றைக்கு உல்லாச அனுபவங்கள், உல்லாச பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு என அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. நேற்றைக்கு இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இந்த மிஷனரிஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகளை படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு எத்தகைய ஜாதக அமைப்பு இருக்கணும், யார் சுபத்துவமாக, சனி சுபத்துவமாக இருக்கணுன்றதை பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு சில குழந்தைகள் வித்தியாசமாக சில படிப்புகளை படிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. கப்பல்லையே மிதந்துக்கிட்டு இருக்கிற இதை படிக்கணும், அதாவது மரைன் இன்ஜினியரிங்னு சொல்லப்படக்கூடிய நீர் சார்ந்த அமைப்புகளை படிக்கணும். கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. கெமிஸ்ட்ரினா அந்த திரவ நீர் அமைப்புகள், ஆராய்ச்சி அமைப்புகள் படிக்கணும். இது மாதிரியான அமைப்புகள். காய்கறி பழம் சம்பந்தப்பட்ட தோட்டக்கலைன்னு சொல்கிறோமே, இந்த தோட்டக்கலை சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட வேளாண் அதிகாரியாக அந்த மாதிரியான படிப்புகளை படிக்கிறதுக்கு எந்த கிரகம் அந்த மாணவனுடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கின்றதை இன்றைக்கி பார்த்துடலாம். சந்திரன் என்கின்ற நீர் கிரகம் வலுத்திருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரியான ஆசை வரும். ஒரு 6 மாதம் கப்பலில் வேலை செஞ்சுட்டு 6 மாதம் வீட்டுக்கு வரக்கூடிய தன்மைகளில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா மரைன் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. அப்போ அந்த மரைன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறவங்களுக்கு சந்திரன் சுபத்துவமாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் அவரே இருப்பார், அல்லது அவர் குரு சுக்கிரனுடைய பார்வை தொடர்புகளில் இருப்பார். சுக்கிரன் பார்ப்பது, குரு பார்ப்பது, சுக்கிரன் குரு இணைந்திருப்பது, சுக்கிரனுடைய குருவோட வீட்டுகளில் சந்திரன் இருக்கிறது போன்ற சந்திரன் அதிக சுபத்துவமாக ஜாதகங்களில் இருக்கக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நீர் சார்ந்த அமைப்புகள், சந்திரனுடைய தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அழகு கலைக்கு கூட அவர் தான் சொந்தம். மேக்கப்னு சொல்கிறோம் இல்லையா, மேக்கப்பு, சலூன் கடைகள், அழகு நிலையங்களை நடத்துபவர்கள், இது மாதிரியான படிப்புகளை படிக்கக்கூடிய அனைவருக்குமே அழகு கலை சார்ந்த அமைப்புகளில் முக சர்ஜரின்னு சொல்லப்படக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி, பல் மருத்துவம் படித்திருந்தாலும் கூட முகத்தை சீரமைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா. எத்தனையோ தொழில் இருக்குதுங்க. ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டோன்னா நூற்றுக்கணக்கான காரகத்துவங்கள், ஆயிரக்கணக்கான தொழில்களை அந்த கிரகம் மைனூட்டாக அதனுடைய கலப்புகளுக்கு ஏற்றாற் போல் கொடுக்கும். இதைத்தான் என்னுடைய நீண்டகால அனுபவத்தில் சுபத்துவ பாபத்துவ கோட்பாடு அப்படின்ட்டு எளிமையாக புரியக்கூடிய அமைப்புகளை சொல்கிறேன். ஆக சந்திரன் மிக அதிக அளவில் சுபத்துவமாக இருக்கின்ற ஒருவர் நீரின் மேல் எப்பொழுதுமே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மரைன் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருப்பார். கடல் வாழ் உயிரினங்கள் ஆராய்ச்சி, கடல் சார்ந்த விஷயங்கள், ஆறு சார்ந்த விஷயங்கள், எப்போவுமே கடலில் மிதக்கிறது, கடலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள், ஆற்றை பார்த்து கொண்டிருக்க மாதிரியான சில விஷயங்கள், மீன் சார்ந்த மீன்வள உயிரினங்கள் சார்ந்த விஷயங்களில் அப்படியே இருப்பார். ஆகவே விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஒரு குழந்தையை படிக்க வைக்கணும், நீர் சார்ந்த விவசாயங்களில் படிக்க வைக்கணும், காய்கறி பழம் ஆய்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும், ஆய்வு கலை போன்ற மனோதத்துவம் கூட இவருக்கு சந்திரன் சம்பந்தப்பட்டது தான். அதாவது செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கிறது, மனம் சார்ந்த விஷயங்களில் அவர் ஈடுபடணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கும் இந்த சந்திரன் அமைப்புகள் தான் இருக்கணும். ஆகவே ஒரு குழந்தை கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீர் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் இருக்குன்னா அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த குரு சுக்கிர தொடர்புகள் சந்திரனுக்கு இருக்கிறது என்றால் அவர் ஆசைப்படுவது சரிதான், இவர் ஆசைப்பட்டது மாதிரியே இந்த விஷயங்களில் அவரை நம்ம செலுத்தலாம் அப்படிங்கிறத உறுதியாக கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் நம்முடைய மனதிற்கு காரணமான அம்மாவை குறிக்கக்கூடிய சந்திரன் சுபத்துவமாக இருக்கும் பொழுது நீர் சார்ந்த, கெமிக்கல் சார்ந்த, ஆய்வுகள் சார்ந்த, பிளாஸ்டிக் சர்ஜரி சார்ந்த, காய்கறி பழம் விவசாயம் நெல் போன்றவைகள் சார்ந்த இவைகளுடைய ஆராய்ச்சி சார்ந்த அமைப்புகளை அந்த குழந்தை படிக்கும் என்பதை உறுதியாகவே கொள்ளலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.